நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். துயரமான செய்தியை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்னொரு துயரமான செய்தி என்ன தெரியுமா? அடுத்தடுத்து உயிரிழப்புகள் அதிகரிக்கிறது விஷ சாராயத்தினால். இன்றைக்கி கள்ளக்குறிச்சி முழுவதுமே மரண ஓலமானது கேட்கிறது. அதற்கு காரணம் விஷ சாராய வேதனைகள் தான். இந்த விஷ சாராயமானது எப்படி கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு வருது, எங்கே தயாரிக்கிறாங்க, இந்த கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்கு யார் யாரெல்லாம் உடந்தையாக இருக்கிறாங்க, மக்கள் இந்த கள்ளச்சாராய ஒழிப்புக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஷ சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட நான் இந்த வீடியோ எடுக்கின்ற அந்த நொடி பொழுது வரைக்கும் 29 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இது அரசாங்க கணக்கு. அதோட அந்த கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்ற கருத்து என்ன, எல்லாவற்றையும் முதல் கட்டமாக பதிவு செய்யலாங்க. பிறகு அரசியல் தலைவர்களுடைய கண்டனங்கள், தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள், அதையும் நம்ம சேர்த்தே பார்த்து விடுவோம். அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மரக்கோணம் அதோடு சேர்த்து மதுராந்தகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்யூர், இந்த 2 இடத்துலையும் இதே மாதிரியான விஷ சாராயம் அருந்தி 30 பேர் உயிரிழந்து விட்டார்கள். இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்னங்க இந்த விஷ சாராய உயிரிழப்புக்கு இந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் குதிக்கிறீங்க, 18 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, இது அரசுக்கோ அங்கே இருக்கின்ற காவல்துறைக்கோ தெரியாமல் நடந்த செயலாக இருக்கிறது, நிச்சயமாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், இது எப்போ நடக்கின்ற நிகழ்வை வைத்து அரசியல் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அரசாங்கம் கேட்டுச்சு. ஆனால் இப்போ மரக்காணம் மற்றும் செய்யூர் இந்த 2 இடத்திலும் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்து ஓராண்டு கூட ஆகலை, அதற்குள்ளாக இப்படி ஒரு கள்ளச்சாராய மரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் கேட்டிருந்தார். அதனால் ஏற்கனவே கள்ளச்சாராய வியாபாரியுடன் தொடர்பில் இருந்த மருவூர் ராஜான்னு நினைக்கிறேன், அவரை நீங்கள் கட்சி விட்டு நீக்கினீங்க. பிறகு காவல்துறை கைது செய்தது. அதுக்கு பிறகு அவர் என்ன ஆனார்னு தெரியல. நீங்கள் அன்றைக்கி அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரியான கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது. 2வது மதுவிலக்கு அமைச்சர், மதுவிலக்கு அதிகாரிகள், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஸோ இந்த மரணத்துக்கு இவங்களும் பொறுப்பேற்க வேண்டும். அதனால் அமைச்சர் பதவி விலக வேண்டும் முத்துசாமி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தொடர்ச்சியாக கள்ளச்சாராயங்கள் விற்று கொண்டு இருக்கிறாங்க. அதனால் உயிரிழப்புகள் ஏற்படும் என்று நாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் இந்த மெத்தனமாக செயல்படுகின்ற இந்த விடிய அரசானது இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளலை. ஏற்கனவே கஞ்சா புழக்கமும் போதைப்பொருள் புழக்கமும் தங்கு தடையின்றி கிடைத்தது. இப்போது கள்ளச்சாராய மரணங்கள் எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரணத்துக்கு முதல்வர் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா இந்த கள்ளச்சாராய ஒழிப்பில் காவல்துறையானது கடுமை காட்டியிருக்க வேண்டும். ஆனால் காவல்துறை யார் கையில் இருக்குது? முதலமைச்சர் கையில் இருக்கிறது. அப்போ காவல்துறையானது இதை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்புறம் முதல்வர் தானே இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு பார்த்திங்கன்னா பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டு, உயிரிழந்திருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு ஏதாவது நஷ்டீடு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நேற்றே அறிக்கை விட்டாருங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கல்வராயன் மலைன்னு ஒரு மலை இருக்குதுங்க, அந்த இடத்துல கள்ளச்சாராயம் காசுறாங்க. அந்த கள்ளச்சாராயம் காசுறது எந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிரேப்ஸு, சாக்லேட்டில் சாக்லேட்டு, அந்த மாதிரி ஃப்ளேவரில் கூட கள்ளச்சாராயம் காசுகின்ற தொழில்நுட்பத்தை கல்வராயன் மலையில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பழங்குடிகள் இருக்காங்க, அங்கே தான் காய்ச்சி கீழே இறக்குறாங்க. அதனால் கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், விழுப்புரம், நத்தம், பன்ருட்டி, வீடூர் இது போன்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயமானது ஆறா புழங்குதுப்பா. இது காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியுமா? அதனால் காவல்துறையும் உடந்தை, அதோட திமுகவினரும் உடந்தை. ஆளுங்கட்சியினுடைய பின்புலம் இல்லாமல் காவல்துறையானது கள்ளச்சாராய வியாபாரியை நெருங்காமல் இருக்க முடியாது. ஆளுங்கட்சியினர் தான் பார்த்திங்கன்னா இவற்றையெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதனால் முதல்ல ஆளுங்கட்சியினர் மீது நடவடிக்கை எடுங்க, பிறகு காவல்துறை மீது நடவடிக்கை எடுங்க. இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு முடிவு கட்டுங்க, முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட சீமானவர்கள், அதோட திமுக கூட்டணியில் யாரெல்லாம் இல்லையோ அவங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா இந்த விஷ சாராய மரணத்துக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள்.
நான் ஏன் விஷ சாராயம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக இதை விஷ சாராயம் தான் அப்படிங்கிறாங்க. அது விஷ சாராயமாக இருக்கலாம், இல்லை எத்தனாலாவே இருக்கலாம், இல்லை மெத்தனாலாவே இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன்னா இது தெரியாதனமாக விட்டுறதுனால இது அத்தனையுமே கள்ளச்சாராயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன கொடுமை தெரியுமா, நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணகுமார் அவர்கள் சொல்கிறாரு, தேவையில்லாத வதந்தியை பரப்பாதீங்க, இது எந்த விதமான மரணம் என்றே தெரியல. அதில் பிரவீன் என்ற ஒரு இளைஞரை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இறந்துருக்கிறாரு. அவருக்கு குடிப்பழக்கமே கிடையாது, ஆனால் அவர் உயிரிழந்திருப்பதனாலும் இன்னொரு வயதானவரை உயிரிழந்திருக்கிறாரு, அவருக்கு வயிற்றுப்போக்கு இருப்பதாக சொல்கிறாங்க. இன்னொருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு, வயது முதிர்வின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் இது கள்ளச்சாராய மரணம் என்று சொல்லக்கூடாது. வதந்தி பரப்புனீங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆய்வுக்கு பிறகு தான் இது கள்ளச்சாராயமா என்ன என்றே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டல் விட்டாருங்க. ஆனால் கடைசியில் யார் பொய் செய்தி சொன்னதுன்னு பார்த்தா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணகுமார் அவர்கள் தான் பொய் செய்தி சொல்லியிருக்கார் போல இருக்கு. அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த எஸ்பி அவர்களும் அதை ஆமோதித்திருப்பார் போல இருக்குது. இல்லை, இந்த கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய மதுவிலக்கு காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் கைகட்டி வேடிக்கை பார்த்தாங்களோ என்னவோ தெரியல. உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கமானது மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட எஸ்பி மற்றும் மதுவிலக்கு காவல்துறை ஒட்டுமொத்த பேரையும் கூண்டோடு பார்த்திங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை மட்டும் மாற்றியிருக்கிறாங்க. மற்ற பேரை அத்தனை பேரையுமே பணியிடை நீக்கம் செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த நொடி பொழுது வரைக்கும் 29 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இன்னும் மருத்துவமனையில் 90 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, 90 பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதும் பொய், அதை விட கூடுதலாக இருக்கும். இரண்டாவது, உயிரிழப்பு 29 பேர்னு சொல்கிறாங்க. ஆனால் சத்தியமாக 29 பேர் கிடையாது. எங்கள் தெருவிலேயே 7 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த கருணாபுரத்தில் ஒட்டுமொத்த தெருவில் இருக்கிறவங்க ஒரு வீட்டுக்கு 2 போனம் விழுந்திருக்கு. நீங்கள் அப்படி கணக்கெடுத்து பார்த்தா கூட இந்த கள்ளக்குறிச்சி முழுவதும் குடிச்சு தீர்த்தவங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அதனால் ஜிப்மர் மருத்துவமனையில் இவ்வளவு பேர், கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இவ்வளோ பேர், விழுப்புரம் மருத்துவமனையில் இவ்வளோ பேர், சேலம் மருத்துவமனையில் இவ்வளோ பேர், இப்படி இவங்க கணக்கு சொல்வது அத்தனையுமே பார்த்திங்கன்னா உண்மையான கணக்கு கிடையாது. மக்கள் பீதி அடைவாங்க அப்படின்றதுக்காகவே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கின்ற மக்கள் சொல்கிறாங்க. இரண்டாவது, அந்த கலெக்டர் மட்டும் இது கள்ளச்சாராய மரணம் கிடையாது, தேவையில்லாத வதந்தியை பரப்பாதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் மருத்துவர்கள் கூட மெத்தனமாக செயல்பட்டாங்க. இந்த உயிரிழப்புக்கு முதற்கட்டமாக காரணமாக இருந்தவரே இந்த சரவணகுமார் தான் அப்படின்னு அங்கே இருக்கின்ற மக்கள் சொல்கிறாங்க. இரண்டாவது, இந்த டாஸ்மார்க் இல்லையா, இந்த டாஸ்மார்க்கெல்லாம் ஊரினுடைய ஒதுக்குப்புறத்தில் வச்சுட்டாங்களாம். ஆனால் கள்ளச்சாராயம் ஊருக்கு நடுப்புறவே இருக்குதான். அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உழைச்சி களைச்சி போயிருக்கின்ற பெண்களும் ஆண்களும் அந்த களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக இந்த பாக்கெட்டை வாங்கி குடிக்கிறாங்களாம். அப்படி குடித்ததும் போதை தெளிஞ்சு போச்சுன்னா பக்கத்தே இருக்குது இல்லையா, மீண்டும் குடிக்கிறாங்களாம். அதனால தான் இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்களாம். அதுவும் இல்லாமல் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு உடல் பாதிப்பு ஏற்பட்ட பிறகு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் போயிட்டு பிரவீன் என்கின்றவர், ஐயோ என் வயிறு வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, சாராயம் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஆனால் அங்கே இருக்கின்ற மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரவீன்குமார் அவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவம் பார்க்காம, யோ நீ குடிச்சிட்டுக்கிற, உனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் அவர் குடிச்சிட்டு இருக்கிறது எனக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமும் தெரியும். ஆனால் அவர் என்ன குடிச்சிருக்கிறாரு அப்படின்றதையாவது அந்த டாக்டரை கேட்டிருக்கலாம். ஆனால் நேற்று 3 மணிக்கு போனான் என் பையன், ஆனால் அங்கே இருக்கிற மருத்துவர் திருப்பி அனுப்புனதுனால வர வழியிலேயே இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மருத்துவரை பொறுத்த வரைக்கும் மது அறிந்திருக்கிறாரு, சரி, அது எந்த வகையான மது என்று கூட கேட்டிருக்கலாம், விசாரிக்கப்பட்ட உரிய மருத்துவம் அளித்திருக்கலாம். அங்கே இருக்கின்ற சொல்கிற காரணமே அதான், மருத்துவமனையில் சரியாக ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இந்த விஷசாராயம் அறிந்துட்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உரிய மருத்துவம் தருவதற்கு மருந்துகள் கிடையாது, டாக்டர்கள் கிடையாது, போதிய நர்ஸு கிடையாது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ ஒரு மாவட்டத்தினுடைய மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாதனால்தான் ஜிப்மருக்கு அனுப்புங்க, விழுப்புரம் அனுப்புங்க, சேலம் அனுப்புங்க. அப்புறம் இது என்ன மாவட்ட தலைமை மருத்துவமனை
அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இரண்டாவது, டாஸ்மார்க்கில் விற்கின்ற பொருள் பொறுத்த வரைக்கும் விலை அதிகமாக இருக்குது. உழைக்கிறவனால அதை வாங்கி குடிக்க முடியல. இந்த பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 40 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்குள்ளே தான் விற்கிறாங்க. அதனால் இந்த பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வருவாய் வருகிறதே என்பதற்காக டாஸ்மார்க் மதுவை விலை ஏற்றி விற்கிறாங்களா, இல்லை டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய மதுவினுடைய விலையை ஏற்றினா எந்த அரசியல்வாதியும் ஏன் ஏற்றினேன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க என்பதனால அதை ஏற்றுறாங்களா என்ன தெரியல. ஆனால் டாஸ்மார்க் மது விலையை உயர்த்துகின்ற போது அடித்தட்டு மக்கள் பாதிப்படைகின்றார்கள். அதனால் மரணங்கள் நிகழ்கிறது என்ற விஷயமானது அரசாங்கத்துக்கு தெரியாமையே போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் வைக்கின்ற ஒரே கோரிக்கை என்ன தெரியுமா? இந்த விஷ சாராய விற்பனையில் ஆளுங்கட்சிக்கு பங்கு இருக்கிறது. ஏன்னா இது ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு வருது. சத்தியமாக சொல்கிறேன், தந்தி டிவியை போய் பாருங்கள். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இது திமுக வந்த பிறகு தான் இது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு 5 லட்சம் கொடுப்பாங்க. இந்த 5 லட்சம் வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு இந்த குழந்தை குட்டி சாப்பிடும்? தாய் இல்லாத தந்தை இல்லாத பசங்க வந்து வாழும். இத்தனை பேர் உயிர்ந்திருக்காங்களே, இந்த உயிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சமோ 10 லட்சம் தான் விலையா? இதை ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னான்னு கேட்குறாங்க. தந்தி டிவிக்காரனை பொறுத்த வரைக்கும் அதை ஒளிபரப்பு செய்ய முடியாமல் இடையிலே கட் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே கொதித்து போயிருக்கிறாங்க. நான் இந்த வீடியோ எடுக்கின்ற இந்த தருணத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் மூத்த அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறாரு. துரைமுருகன் இருக்கார், அதோட மதுவிலக்குத்துறை முத்துசாமி அவர்கள் மற்றும் ஏவா வேலு அவர்கள் மற்றும் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் நேற்று மாலையே வந்து கள்ளக்குறிச்சி போயிட்டாங்க. அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க. அமைச்சர்கள் போகின்ற அந்த தருணத்தில் 13 பேர் உயிரிழந்திருந்தாங்க. மொத்தமே 9 பேர் தான் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது நொடிக்கு நொடி அதிகரித்து நான் இந்த வீடியோ எடுக்கின்ற பொழுது 29 பேராக அதிகரித்திருக்கிறது. அதனால் ஏவா வேலு அவர்கள் ஆன் த ஸ்பாட் போனார் இல்லையா, அதனால் அவருடனும் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் ஆலோசனை நடத்துகிறாரு. இன்றைக்கி சட்டப்பேரவை கூடுவதன் காரணமாக சட்டப்பேரவையினுடைய அலுவலகங்கள்லாம் முடிந்த பிறகு நம்ம முதலமைச்சர் அவர்கள் கூட நேரடியாக கள்ளக்குறிச்சி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கள்ளச்சாராய ஒழிப்பில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையானது உரிய நடவடிக்கை எடுக்கணும். புதிய எஸ்பி வந்திருக்காரு, புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்கிறாங்க. மதுவிலக்கு பிரிவுக்கும் புதிய அதிகாரிகளை போட போகிறாங்க. ஏன்னா பணியிடை மாற்றமானது நிகழ்ந்து போய்விட்டது. ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த கள்ளச்சாராய ஒழிப்பில் மிகவும் வந்து கவனம் செலுத்த வேண்டியவங்க யார் தெரியுமா? எதிர்க்கட்சிகள் தான். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது எப்படி செயல்பட்டதோ அது போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த எதிர்க்கட்சியும் செய்யவே இல்லை, செயல்படவும் இல்லை. எதிர்க்கட்சிகள் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டு மொத்தத்தையும் எங்கேயாவது தவறு நடந்தால் ஒரு அறிக்கை விட்டுட்டு வீட்டில் போய் படுத்துக்கிறாங்க. ஆனால் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, தப்புனா நேரடியாக களத்துக்கே போயிட்டு மக்கள் பின்னாடி நின்றாங்க. கருப்பு கொடியோ கருப்பு பலூனோ இல்லை எதிர்ப்போ எந்த விதத்தில் ஒரு பிரச்சனையை பெருசாக்கி ஊடகத்தில் கொண்டு வந்து சேர்த்து அது மக்கள் களத்துக்கு வருகின்ற அளவுக்கு போராடுகின்ற திறன் வந்து பார்த்திங்கன்னா திமுக கிட்ட இருந்தது. அதை உருவாக்குகின்ற ஆளுமைகள் வந்து பார்த்தா திமுக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெறும் அறிக்கை. இன்றைக்கி முதல்வர் கூட கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்து போச்சு என்பதற்காக ஸ்பாட்டுக்கு போகிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் அறிக்கை விட்டுட்டு இவங்க வந்து பதவி விலக வேண்டும், இவங்க பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு விட்டுட்டு அவங்க கட்சி பிரச்சனையை பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்வதற்கான காரணமே வந்து எதிர்க்கட்சிகள் தான். எதிர்க்கட்சிகள் மக்கள் பின்னாடி நிற்கலை. அதனால் இந்த ஆட்சியை கேள்வி கேட்பதுக்கு யாரும் கிடையாது. இதில் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இத்தனை போஸ்டரை பாருங்களேன், இவங்கெல்லாம் இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு பேசுனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஏன் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது இவங்கெல்லாம் திமுக ஆட்சியில் பேசுனாங்கன்னா திமுக இவங்கள பேச வச்சிச்சு. அந்தளவுக்கு உறுதியாக களத்தில் நின்னாங்க. எப்பா நீங்களாம் பேசுங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம், எந்த நடவடிக்கை இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இவங்க பின்னாடி இருந்தாங்க. இன்றைக்கி இவங்கெல்லாம் பேச வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள் இவங்க பின்னாடி இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக எடுக்கின்ற நடவடிக்கைக்கு பயந்துக்கிட்டு ஓடி ஒளிகிறாங்க.
நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிறாரு, கள்ளச்சாராய மரணத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கமானது இது கள்ளச்சாராயமா இல்லை வேறு என்ன பிரச்சனையோ என்ன தெரியலிங்க, இந்த டிவியில் யாரும் ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்க, அதனால் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேச தயங்குறாங்க. எதிர்கட்சிகள் அப்படி தான் இருப்பாங்களா? மரணம் எது வேணாலும் இருக்கலாம், ஏன் நடந்தது அப்படின்னு கேட்க வேண்டுமா இல்லையா? இரண்டாவது, இவங்கெல்லாம் ஏன் பேசலை அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இவங்களுக்கா நம்ம ஓட்டு போட்டிருக்கோம்? ஒன்று எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கோம், ஒன்று ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கோம். இந்த மரணங்கள் நிகழாமல் பாதுகாக்க வேண்டியது, மரணங்கள் நிகழ்ந்தால் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க வேண்டியது, களத்துக்கு போக வேண்டியது எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி. ஸோ அவங்கெல்லாம் மெத்தனமாக இருந்து போட்டு இவங்க பேசலை அவங்க பேசலை என்று குற்றச்சாட்டு வைப்பது என்ன நியாயம்? இவங்களுக்கா ஓட்டு போட்டோம், இவங்களுக்கா ஓட்டு போட்டு எங்களுக்கு நல்லது செய்யுங்க என்று கேட்டோம். இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கின்ற அத்தனை அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் உயிரிழப்புகளுக்கும் எதிர்கட்சிகள் தான் காரணமே கண்டி ஒருபோது ஆளுங்கட்சி கிடையாது. எதிர்கட்சி தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது ஆளுங்கட்சி அதை திருத்திக்கும். இன்றைக்கி எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தன்னை காப்பாற்றிக்கொள்ள, தன் கட்சியை காப்பாற்றிக்கொள்ள பயந்து ஒடுங்குவதன் காரணமாக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களே இந்த விஷயத்தை பேச தயங்குச்சு. அன்றைக்கி தந்தி டிவியும் நியூஸ் 7ம் புதிய தலைமுறையும் இந்த செய்தியை ஒளிபரப்பு பண்ணாங்க. பிறகு அந்த செய்தி இருக்குதா இல்லையா என்று நேற்று பொழுதுக்கு போய் பார்க்கும்போது அந்த செய்திகளே கிடையாது. அந்த அளவுக்கு ஊடகங்கள் பயப்படுறதா என்ன அர்த்தம்? ஊடகங்களுக்கு ஆதரவாக எதிர்கட்சிகள் இருப்பாங்க என்ற நிலையை உருவாக்காத காரணத்தினால்தான் எல்லா ஊடகமும் பாருங்கள் நேற்று சொல்லி வச்ச மாதிரி இந்த கள்ளச்சாராய மரணத்தை பற்றி விவாதம் நடத்தவே இல்லை அப்படிங்கிறாங்க. எவனா எதிர்கட்சிக்காரங்க ஊடகத்துக்கு ஆதரவாக இருப்பீங்களா? இருப்பது கிடையாது. திமுகவை இந்த அரசியல் களத்தில் வீழ்த்த முடியும், அதுக்கு இணையான சக்தி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகமும் அவங்க பின்னாடி நிற்கும். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அடுத்தது நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் சரி வச்சு செய்வோம், கவலைப்படாதீங்க என்று ஊடகத்துக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அதனால் ஊடகமானது பேசுச்சு. இன்றைக்கி கள்ளச்சாராயத்தை பற்றி பேச மாட்டேங்குது, விவாதம் நடத்த மாட்டேங்குது, நடிகர்கள் பேசலை, சமூக ஆர்வலர்கள் பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களாம் திமுக சொம்பு அப்படின்னா பேச வேண்டிய எதிர்கட்சிகளே பயந்து போயிட்டாங்க. களத்துக்கு வந்து போராட மாட்டுறாங்க. விலைவாசி ஏறி போயிருக்கிறது. இரண்டாவது, ரேஷன் கார்டில் பருப்பு கொடுக்கல, எண்ணெய் கொடுக்கல, வெறும் அறிக்கை மட்டும்தான். அதே மாதிரி முதல்வருக்கு எந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கறது கிடையாது, களத்துக்கு வர்றது கிடையாது. திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, நீட்டை நீக்க முடியல, அவங்க கூட களத்துக்கு வந்து போராடுறாங்க. ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு களத்துக்கு வந்து போராடுறாங்க. ஆளுங்கட்சி களத்தில் நின்று போராடவே கூடாது, சட்டம் அனுமதிக்கலை, இருந்தாலும் போராடுறாங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து. இந்த போராட்ட குணமானது எதிர்கட்சிகளுக்கு கிடையாதே. அதனால தான் தமிழ்நாட்டில் இப்பெல்லாம் நடக்குது. மக்களுடைய கண்ணீரை, அதோடு அவங்க சொல்லுகின்ற வேதனையான வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க முடியல. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த காட்சிகளை பார்த்து அழுவான். ஆனால் எதிர்கட்சிகளுக்கு வெறும் அறிக்கை மட்டும் விட்டால் போதும், அதை வச்சு அரசியல் மட்டும் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க. அரசியலை கூட ஆன் த ஸ்பாட்டில் போய் பண்ணுங்க, அந்த மக்களான நின்று பண்ணுங்க, அந்த மக்கள் உங்களை நம்புவாங்க. எவனுமே களத்துக்கு போகாமல் ஒட்டு மொத்தமாக அறிக்கையிலே முடிச்சுக்கிறாங்க போதும் அப்படின்ட்டு. அதனால தான் தொடர்ச்சியாக தப்பு நடக்குது. மக்கள் இதைத்தான் வந்து கொதிப்படைஞ்சு சொன்னாங்க. வெறும் அறிக்கை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியை நிர்பந்தத்துக்கு உள்ளாக்காது. அன்றைக்கு மரக்காணம் செய்யூரில் களத்தில் இறங்கி கண்டினியூவாக போராட்ட களத்திலேயே இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி இந்த மாதிரியான கள்ளச்சாராயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் கள்ளச்சாராய மரணங்கள் இப்போ நடந்துருக்கிறதுங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறார். டாஸ்மார்க்கில் தஞ்சாவூரில் 2 பேர் பாட்டில் வாங்கி குடிக்கிறான், அந்த 2 பேரும் இறந்து போகிறான். அந்த பாட்டிலில் சைனைடு கலக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சைனைடு அரசு விற்கிற பாட்டிலில் எப்பட்றா வரும் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டு போராட்டம் நடத்துனாங்களா? போராட்டம் நடத்தலை. அன்றைக்கி போராட்டம் நடத்திருந்தாங்கன்னா டாஸ்மார்க் பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சைனைடு இருந்ததுக்கான விஷயமானது வெளியே வந்திருக்கும். இல்லை இந்த பாட்டிலே டாஸ்மார்க் விற்கின்ற பாட்டிலே கள்ளச்சாராயங்கள் கலந்து விற்கிறாங்களா அப்படின்ற விஷயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அன்றைக்கி எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க தவறிட்டாங்க. அதனால் இன்றைக்கி மரணங்கள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பேசினாலும் சரிங்க, ஆளுங்கட்சியுடைய தவறாகவே இது இருந்தாலும் எதிர்கட்சிகள் இந்த தவறை சுட்டிக்காட்ட தவறதுனால இது கள்ளச்சாராய மரணத்துக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் தான் பொறுப்பேற்க வேண்டும். நான் என்ன சொல்கிறதுங்க, உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.